மெய்வெளியின் செய்திகள் ஆதரவு வழங்குவோர் Satcon Holidays. வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சுகந்தனி சிவகுமார். முதலில் இலங்கை செய்திகள். தேசிய மக்கள் சக்தி என்று கூறிக்கொண்டு ஜேவிபி மக்களை ஏமாற்றுகிறது. எம்பி ஜிபூர் ரஹ்மான் தெரிவிப்பு. மாகாண சபை தேர்தல் இந்த வருடத்தில் நடாத்தப்படாது என்று அரசாங்கத்தில் எந்த பதவியும் வகிக்காத ஜேவிபி பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா கூறுவதானது ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்திற்கு மேலாக தீர்மானங்களை எடுக்கும் நபர் யார் என்பதனை வெளிப்படுத்துகின்றது என்று ஐக்கிய மக்கள் சக்தி பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்துக்கு முன்னால் ஊடகவியலாளர்களை சந்தித்த போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். ஜேவிபி பொதுச் செயலாளர் அரசாங்கத்தில் என்ன பதவி வகிக்கின்றார்? அவர் மாகாண சபைகள் அமைச்சரா? இல்லையென்றால் அவர் நீதி அமைச்சரா? அல்லது அரசு இயந்திரத்தில் ஏதாவது பதவியில் இருக்கின்றாரா? இல்லையென்றால் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் உறுப்பினரா? ஆனால் அவர் அவ்வாறு எந்த ஒரு பதவியிலும் இல்லை. இவ்வாறான ஒருவர் மாகாண சபைகள் தேர்தல் நடாத்தப்படாது என்று கூறுகின்றார். இது பாரதூரமான விடயமாகும். இதனாலேயே இந்த நாட்டை பலவத்தையில் இருந்தே ஆட்சி செய்கின்றனர் என்று நாங்கள் கடந்த காலங்களில் கூறி வந்தோம். ஜனாதிபதி தேர்தலில் தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும், எம்பிக்கள் தேர்தலில் தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் மேலே ஒருவர் இருக்கின்றார் என்பதனையும் கூறி வந்தோம். மேலே இருப்பவர் யார் என்பது டெல்வின் சில்வாவின் கருத்துக்கள் மூலம் தெளிவாகியுள்ளது. இதேவேளை அவர் ஜேவிபி அலுவலகத்தை திறப்பதற்காக யாழ்ப்பாணம் செல்லவில்லை. தேசிய மக்கள் சக்தி அலுவலகத்தை திறந்து வைக்கவே அவர் அங்கு சென்றுள்ளார். இதன்படி தேசிய மக்கள் சக்தி என்று கூறிக்கொண்டு ஜேவிபி மக்களை ஏமாற்றுவதாக தெரிகின்றது என தெரிவித்திருந்தார். மாகாண சபை தேர்தல் 2027 ஆண்டிலேயே நடத்தப்படும். டில்வின் சில்வாவின் கருத்தை கண்டித்தார் சுரேஷ் பிரேமச்சந்திரன். மாகாண சபை தேர்தலை தமது அரசு நடாத்தும் என ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க மற்றும் அமைச்சர்கள் தொடர்ச்சியாக கூறி வரும் நிலையில், நாடாளுமன்றத்திலோ அல்லது அமைச்சரவையிலோ அங்கம் வகிக்காத ஜேவிபி கட்சியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா மாகாண சபை தேர்தல் 2027 ஆண்டிலேயே நடாத்தப்படும் என கூறியுள்ளமை கண்டிக்கத்தக்கது என சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ் ஊடக அமையத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவ்வாறு தெரிவித்தார். மாகாண சபை தேர்தலுக்காக கடந்த வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட நிதியானது டிட்வா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பயன்படுத்தப்பட்டு விட்டதால் இந்த வருடம் தேர்தல் நடாத்தப்பட மாட்டாது என டில்வின் சில்வா யாழ்ப்பாணத்தில் அறிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் ஒப்புதலுடன் தேர்தலுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை வேறு தேவைகளுக்கு பயன்படுத்தியிருந்தால் அது நாடாளுமன்றத்திலேயே வெளிப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். ஜனாதிபதியோ அமைச்சரவை பேச்சாளரோ பேச வேண்டிய விடயங்களை அரசில் எந்த பதவியும் இல்லாத ஒரு கட்சியின் பொதுச் செயலாளர் தானே அரசை நடாத்துவது போன்ற துணியில் பேசுவது நாடாளுமன்றத்தை அவமதிக்கும் செயலாகும். மாகாண சபை தேர்தலை நடாத்துவது குறித்து கடந்த 3 மாதங்களுக்கு முன்னர் நாடாளுமன்றத்தில் விசேட தெரிவுக்குழு ஒன்று அமைக்கப்பட்டு அது பலமுறை கூடி ஆராய்ந்து வரும் பின்னணியில் டெல்வின் சில்வாவின் இந்த அறிவிப்பு தேர்தல் முடக்கும் சக்தியை வெளிப்படுத்துகின்றது. தமிழ் மக்கள் தங்களுடைய அதிகாரத்தை பெற்றுக் கொள்வதற்கான சூழலை உருவாக்க வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து அரசுக்கு பாரிய அழுத்தங்களை பிரயோகிக்க வேண்டும். இந்த சூழலில் தமிழ் தலைமைகள் ஒன்றிணைந்து அழுத்தங்களை கொடுக்க தவறினால் தமிழ் மக்களின் பிரச்சினைகளை தாங்கள் தீர்க்கப் போவதாக கூறும் தேசிய மக்கள் சக்தி அரசு வடபகுதி மக்களின் அன்றாட பிரச்சினைகள் எதனையும் தீர்க்கவில்லை. யாழ்ப்பாணம் பலாலி விமான நிலையத்தை சர்வதேச விமானங்கள் வந்து இறங்கக்கூடிய அளவில் விஸ்தரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை அரசு கண்டும் காணாமல் இருக்கிறது. இதனை செய்திருந்தால் அரசின் வருவாய் அதிகரித்திருக்கும். வடக்கு மாகாண அபிவிருத்தியில் தற்போதைய அரசு என்ன சாதனை புரிந்துள்ளது? அல்லது இங்குள்ள எத்தனை இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளது? இலங்கை மிக மோசமான பொருளாதார நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டுள்ள நிலையில் தற்போது கொழும்பில் தேசிய அரசு அமைப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது. எனினும் தேசிய அரசு அமைப்பதை காட்டிலும் முடங்கியுள்ள மாகாண சபைகளை நிறுவினால் மாகாண அரசுகளே தாங்களாக முன்வந்து பல அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொண்டு பொருளாதாரத்துக்கு பங்களிக்க முடியும் என்பதை அரசு புரிந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்திருந்தார். தேர்தல் தொடர்பான சட்டங்கள் மீளாய்வு, மக்களிடம் கருத்து கோர நடவடிக்கை. தேர்தல்கள் தொடர்பான சட்டங்களை மாகாண சபை தேர்தல்களுடன் தொடர்பான சட்டங்கள் நீங்களாக மீளாய்வு செய்து பாராளுமன்றத்திற்கு அறிக்கையிடுவதற்கும் அது தொடர்பிலான முன்மொழிவுகளையும் விதப்புரைகளையும் சமர்ப்பிப்பதற்குமான பாராளுமன்ற விசேட குழு நேற்று கூடி கலந்துரையாடியுள்ளது.
தேர்தல் முறைமை தொடர்பான சட்டம், அத்துடன் வாக்காளர்களை பதிவு செய்யும் சட்டம், உள்ளூர் அதிகார சபைகள் தேர்தல்கள் கட்டளை சட்டம், பாராளுமன்ற தேர்தல்கள் சட்டம், ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பது தொடர்பான சட்டம், கடந்த காலங்களில் குறித்த சட்டங்களில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தங்கள் மற்றும் குறித்த சட்டங்களின் ஏற்பாடுகளின் கீழான ஒழுங்கு விதிகள் என்பன இக்குழுவினால் மீளாய்வு செய்யப்பட உள்ளன. அத்துடன் மேற்கூறிய சட்டங்களை திருத்தியமைத்தல், சீரமைத்தல் மற்றும் ஒருங்கிணைத்தல் ஆகியவற்றின் தேவையை மதிப்பிடுவதும், தேர்தல்கள் தொடர்பான தற்போதைய சட்டங்களுக்கு தேவையான சீர்திருத்தங்களையும் திருத்தங்களையும் பரிந்துரைப்பதும் இந்த குழுவின் பணியாகும். குறிப்பிட்ட விடயங்கள் தொடர்பில் விரிவான ஆய்வுகளை நடாத்துவது அவசியம் என குழு தீர்மானிக்கும் பட்சத்தில் எந்தவொரு நபரையும் குழு முன்னிலையில் அழைப்பதற்கும், எந்தவொரு ஆவணம் அல்லது அறிக்கையை சமர்ப்பிக்க கோருவதற்கும், குழு அவசியம் என கருதும் எழுத்துப்பூர்வமான அல்லது வாய்மொழியான அனைத்து சான்றுகளை பெறுவதற்கும் அதிகாரத்தை கொண்டுள்ளது. அதே நேரம் குழுவின் பணிகளுக்கு உதவுவதற்காக தொடர்புடைய துறைகளின் நிபுணத்துவம் பெற்ற நபர்கள் மற்றும் வல்லுநர்களின் சேவைகளை பயன்படுத்திக் கொள்ளும் அதிகாரமும் அதற்கு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கமைய குழுவின் பணிகள் குறித்து பொதுமக்களின் கருத்தை பெறவும், இந்த மதிப்பாய்வு நடைமுறை பற்றி பொதுமக்களுக்கு விழிப்புணர்வூட்டுவதற்கும் குழுவின் உறுப்பினர்கள் ஏகமனதாக இணங்கினர். இக்குழு கூட்டத்தில் கௌரவ பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டகல, பாராளுமன்ற உறுப்பினர்களான ரவி கருணாநாயக்க, ஜேசி அலவத்துல, ஹர்ஷன ராஜகருண, கதிரவேலு சண்முகம் குகதாசன், ருவன்திலக்க ஜெயக்கொடி ஆகியோர் கலந்து கொண்டனர். இலங்கையில் போரின் இறுதிக்கட்டத்தில் இனப்படுகொலை இடம்பெற்றிருக்கவில்லை. ஸ்ரீலங்கா கத்தோலிக்க திருச்சபை கருத்து. இலங்கையில் போரின் இறுதிக்கட்டத்தில் இனப்படுகொலை இடம்பெற்றிருக்கவில்லை என ஸ்ரீலங்கா கத்தோலிக்க ஆயர்கள் பேரவையும் ஸ்ரீலங்கா கத்தோலிக்க திருச்சபையும் தெரிவித்துள்ளன. முன்னதாக இனப்படுகொலையே நடைபெற்றதாக அருட்தந்தை ஜீவத்த பீரிஸ் கத்தோலிக்க திருச்சபையின் சித்தாந்தத்தை வெளிப்படுத்தவில்லை, அவர் தனது சொந்த கருத்தையே வெளிப்படுத்தியுள்ளார் என்று விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் உள்ள கத்தோலிக்க திருச்சபை எப்போதும் நல்லிணக்கம், சமூக உரையாடல் மற்றும் இலங்கையின் அனைத்து சமூகங்களையும் மதித்தல் ஆகியவற்றுக்காக நின்றது தொடர்ந்தும் நிற்கும் என விளக்கமும் அளிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை இலங்கையில் நடந்த போர் பயங்கரவாதத்திற்கு எதிரான போரே தவிர எந்த ஒரு இனக்குழுவிற்கும் எதிரான போர் அல்ல என்றும் கத்தோலிக்க திருச்சபையின் தேசிய சமூக தொடர்பு பணிப்பாளர் அருட்தந்தை யூட் கிறிஸ்தாந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ள ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தையும் அழிப்பதை நோக்கமாக கொண்டதே 30 ஆண்டுகால போர் என்று அருட்தந்தை ஜீவத்த பீரிஸ் அண்மையில் வெளியிட்டிருந்த கருத்துக்கள் சமூக ஊடகங்களில் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்த நிலையில் கத்தோலிக்க திருச்சபை மற்றும் ஆயர்கள் பேரவை என்பன இதனை தெரிவித்துள்ளன. 40 நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளுக்கு இன்று முதல் இலவச விசா. குறுகிய காலத்திற்கு இலங்கைக்கு வருகை தரும் 40 நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளுக்காக 30 நாட்கள் செல்லுபடியாகும் இலவச சுற்றுலா விசா வசதி நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. அதன்படி ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், ஆஸ்திரியா, மலேசியா, சவுதி அரேபியா, ஜெர்மனி, நேபாளம், தென்கொரியா, பஹ்ரைன், இந்தியா, நெதர்லாந்து, ஸ்பெயின், பெலாரஸ், இந்தோனேசியா, நியூசிலாந்து, ஸ்வீடன், பெல்ஜியம், கனடா, சீனா, செக் குடியரசு, டென்மார்க், பின்லாந்து, ஈரான், ஸ்டேல், இத்தாலி, ஜப்பான், கசகஸ்தான், குவைத், நோர்வே, ஓமான், பாகிஸ்தான், போலந்து, கட்டார், ரஷ்யா, சுவிட்சர்லாந்து, தாய்லாந்து, துருக்கி, ஐக்கிய அரபு ராச்சியம், பிரித்தானியா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளின் பிரஜைகளுக்கே இந்த வசதி கிடைக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மேற்குறிப்பிட்ட நாடுகளின் ராஜதந்திர, உத்தியோகபூர்வ சேவை அல்லது சாதாரண கடவுச்சீட்டுகளை கொண்டுள்ள பிரஜைகள் இந்த திட்டத்தின் கீழ் இலவச சுற்றுலா விசாவை பெறுவதற்கு தகுதி பெறுவார்கள் என குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் குறிப்பிட்டுள்ளதுடன் மேலே குறிப்பிட்ட 40 நாடுகளின் பிரஜைகள் மற்றும் இலங்கையுடன் இருதரப்பு பரஸ்பர ஒப்பந்தங்களை கொண்டுள்ள மாலைதீவு, சீசெல்ஸ் மற்றும் சிங்கப்பூர் உள்ளிட்ட அனைத்து வெளிநாட்டு பிரஜைகளும் இலங்கைக்கு வருவதற்கு முன்னர் இணையவழி மூலமான மின்னணு பயண அனுமதி ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அத்திணைக்களம் தெரிவித்துள்ளது. வடக்கில் முதலீட்டாளர்கள் அனுமதிகளை பெறுவதை இலகுவாக்க ஒரு வழி முதலீட்டு நுழைவாயில் அறிமுகம். முதலீட்டாளர்கள் நீண்ட காலமாக எதிர்கொண்டு வந்த மிகப்பெரிய சவால்களுக்கு தீர்வு காணும் வகையில் இலங்கையிலேயே முதல் தடவையாக ஒரு வழி முதலீட்டு நுழைவாயில் வடக்கு மாகாணத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த டிஜிட்டல் செயற்திட்டத்தை வடக்கு மாகாண ஆளுநர் ந. வேதநாயகன் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைத்தார். வரவேற்புரையை நிகழ்த்திய ஆளுநர், இந்த நுழைவாயிலானது வெறும் டிஜிட்டல் தளம் மாத்திரமன்றி இது ஒரு மாற்றத்தின் அடையாளமாகும். நாம் ஆரம்பித்து வைக்கும் இந்த மாகாண மாதிரியானது இலங்கை முழுவதுக்குமான ஒரு தேசிய கட்டமைப்புக்கான அடித்தளத்தையும் அமைத்துக் கொடுக்கின்றது. முதலீட்டாளர்கள் இங்குள்ள திணைக்களங்களின் அனுமதிகளை பெற்றுக்கொள்வதில் நிலவும் கால தாமதங்களால் விரக்தியடைந்த சம்பவங்கள் கடந்த காலங்களில் பலமுறை இடம்பெற்றுள்ளன.
அனுமதி நடைமுறைகளில் உள்ள நீண்ட பொறிமுறையே இதற்கு பிரதான காரணமாக அமைந்திருந்தது. இவற்றையெல்லாம் சீர் செய்யும் வகையிலேயே முதலீட்டாளர்களால் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்த ஒரு வழி முதலீட்டு நுழைவாயில், அதாவது ஒற்றை சாளரம் முறைமை உருவாக்கப்பட்டு தற்போது பொதுத்தளத்திற்கு பகிரப்பட்டுள்ளது. இதன் மூலம் உலகின் எந்த மூலையில் இருப்பவர்களும் வடக்கு மாகாணத்தை நோக்கி தமது முதலீடுகளை கொண்டுவர மிக இலகுவாக அணுக முடியும். இந்த செயற்பாடுகளுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கிய அமைச்சர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என தெரிவித்திருந்தார். செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. முதல்வர் விஜய் நாளை டெல்லி பயணம், பிரதமர் மோடியை சந்திப்பதாக தகவல். பிரதமர் நரேந்திர மோடியை சந்திக்க தமிழக முதல்வர் விஜய் நாளை டெல்லி செல்ல இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தமிழக முதல்வராக விஜய் பொறுப்பேற்ற பின்னர் முதன்முறையாக பிரதமர் நரேந்திர மோடியை சந்திப்பதற்காக நாளை டெல்லி செல்ல உள்ளார். நாளை டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை முதல்வர் விஜய் சந்தித்து பேச உள்ளார். இந்த சந்திப்பின் போது தமிழகம் தொடர்பான கோரிக்கைகளை முதல்வர் விஜய் வலியுறுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்த டெல்லி பயணத்தின் போது உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகியோரையும் சந்திப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த பயணத்தின் போது காங்கிரஸ் தலைவர்கள் மல்லிகார்ஜுனா கார்கே, சோனியா காந்தி, ராகுல் காந்தியையும் முதல்வர் விஜய் சந்திக்க வாய்ப்புள்ளதாக சொல்லப்படுகிறது. மேலும் டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் அமைக்கப்பட்டுள்ள திருவள்ளுவர் சிலையையும் திறந்து வைக்கிறார். முதல்வர் விஜயின் டெல்லி பயண ஏற்பாடுகளை உள்துறை செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் கவனித்து வருகின்றனர். அதிமுக எம்எல்ஏக்களை இணைத்துக் கொள்வது தமிழக வெற்றி கழகத்தின் நம்பகத்தன்மையை பாதிக்கும். திருமாவளவன்: யார் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வந்தாலும் அவர்களை கட்சியில் இணைத்துக் கொள்வது என்பது தமிழக வெற்றி கழகத்தின் நம்பகத்தன்மையை பாதிக்க செய்யும். எனவே தமிழக வெற்றி கழக தலைமை இதற்கு ஊக்கமளிக்க கூடாது என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். கோவையில் செய்தியாளர்களிடம் திருமாவளவன் கூறும்போது, குன்னத்தில் நடைபெற்ற சம்பவம் மிகுந்த கவலை அளிக்கிறது, வேதனை அளிக்கிறது. சமூக ஊடகங்களில் வரும் அவதூறுகளுக்கு எதிர்வினை ஆற்ற வேண்டாம் என விசிகாவினரை கேட்டுக் கொள்கின்றேன். இதுபோன்ற ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதை கேள்விப்பட்டு அதனை தவிர்க்க வேண்டும் என கேட்டுக்கொண்டேன். மாவட்ட முன்னணி பொறுப்பாளர்கள் ஆர்ப்பாட்டம் இல்லை என்பதை அறிந்து தவிர்த்துவிட்டார்கள். ஆனால் தகவல் தெரியாதவர்கள் அங்கே கூடியிருக்கிறார்கள். திமுகவை சார்ந்தவர்களும் அங்கே கூடியுள்ளார்கள். இதனால் அங்கே விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடந்துள்ளன. இனி அவ்வாறு நடக்க இயக்க தோழர்கள் இடம் கொடுக்க கூடாது. அதிமுக எம்எல்ஏக்கள் விலகி தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதை ஆரோக்கியமான அரசியலாக கருதவில்லை. குடியரசுத் தலைவர் ஆட்சி வரக்கூடாது என எங்கள் ஆதரவை வழங்கினோம். தமிழக வெற்றி கழகத்தின் அழைப்பை ஏற்று அமைச்சரவையிலும் இடம்பெற்றுள்ளோம். எந்த சூழலிலும் உங்கள் ஆட்சி கவிழ இடம் கொடுக்க மாட்டோம். அந்த நம்பிக்கையோடு நீங்கள் ஆட்சியை திறம்பட செய்ய வேண்டும். இதுபோன்ற விமர்சனங்களுக்கு இடம் கொடுக்காத வகையில் தமிழக வெற்றி கழக தலைமை செயற்பட வேண்டும் என்பது எங்கள் விருப்பம் என தெரிவித்துள்ளார். செய்திகளில் தொடர்வன உலக செய்திகள். இஸ்ரேல் எதிர்காலத்தில் வேரோடு அழிக்கப்படும். ஈரானின் உச்ச தலைவர் மொச்ரபா கமானி எச்சரிக்கை. இஸ்ரேலை பிராந்தியத்தின் ஆபத்தான புற்றுநோய் என்று குறிப்பிட்டுள்ள ஈரானின் உச்ச தலைவர் மொச்ரபா கமானி, அந்த நாடு எதிர்காலத்தில் வேரோடு அழிக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார். கட்ச் மற்றும் ஈத் அல் அதா பண்டிகையை முன்னிட்டு அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் இவ்வாறு சூளுரைக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்புவது இந்த ஆண்டு இஸ்லாமிய சமூகத்தின் முக்கிய கடமையாக இருக்கும் என்று மொச்ரபா கமானி குறிப்பிட்டுள்ளார். மேலும் இஸ்லாமிய நகரமே உலகை ஆளும் என்றும் எதிரிகளுக்கு எதிராக ஈரான் கடுமையான பதிலடியை வழங்கும் என்றும் அவர் தனது உரையில் வலியுறுத்தியுள்ளார். ஈரான் உச்ச தலைவரின் இந்த அறிவிப்பானது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் பதட்டத்தை மேலும் அதிகரிப்பதாக அமைந்துள்ளது. தமிழர்களுக்கான நீதியில் அனைத்துலக சட்ட நடவடிக்கைகளின் அவசியத்தை வலியுறுத்தி நெதர்லாந்தில் மாநாடு. நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் 4வது அரசவையின் 5வது நேரடி அமர்வு
நெதர்லாந்தின் ஹேக் நகரில் மே 18, 19 மற்றும் 20ஆம் திகதிகளில் நடைபெற்றது. நான் என்ன சொல்வேன்னா, மனுஷர்கள் மௌனமா மூடி மறைச்சால் கூட எலும்புக்கூடுகள் கதைச்சது கிட்டடியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் ஸோ சில ஒரு விதமாக மூடி மறைக்கப்பட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி ப்ரெஷர் கொடுத்து நீங்கள் ஐசிசிக்கு போக வேண்டாம், சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு போக வேண்டாம் என்று சொன்னாலும் எப்படி ஒரு நாட்டில் அது வடிவாக அந்த ரிப்போர்ட் அங்கே இருக்கிற சனங்களும் வெளிநாட்டு சனங்களும் அந்த செம்மணி நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் கூட அந்த ஒரு நல்ல ஒரு பவரான ஒரு ரிப்போர்ட் எழுதி நாங்கள் அது ஐநால கொண்டு போய் எல்லாம் கொடுத்துருக்கிறோம். 3 நாட்கள் நடைபெற்ற இந்த அமர்வில் அரசியல், மனித உரிமைகள், சர்வதேச நீதி மற்றும் தமிழீழத்தின் அரசியல் எதிர்காலம் தொடர்பான பல்வேறு கலந்துரையாடல்கள் இடம்பெற்றன. மே 18ஆம் திகதி நடைபெற்ற முதல் நாள் நிகழ்வுகள் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் உதவி பிரதமர் தலைமையில் ஆரம்பமானது. சட்டத்துறை ஆய்வு, மனித உரிமைகள் செயற்பாடுகள் மற்றும் இளையோரின் கல்விசார் சந்திப்புகள் நடைபெற்றன. பின்னர் மாலை நேரத்தில் சர்வதேச மனித உரிமை செயற்பாடுகளுக்கு பெயர் பெற்ற ஹியூமனிட்டி கப் மண்டபத்தில் முள்ளிவாய்க்கால் நினைவு பேருரை நடைபெற்றது. இந்நிகழ்வில் சர்வதேச சட்ட வல்லுநர் டொபி கேட்மேன் பிரதான உரையாற்றி தமிழர்களுக்கான நீதி மற்றும் அனைத்துலக சட்ட நடவடிக்கைகளின் அவசியத்தை வலியுறுத்தினார். 2ஆம் நாள் நிகழ்வுகள் மங்கள விளக்கேற்றல், பொதுச்சுடரேற்றல், நெதர்லாந்து தேசிய கீதம், தமிழ்த்தாய் வாழ்த்து மற்றும் அகவணக்கத்துடன் ஆரம்பமானது. தொடர்ந்து நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் உதவி பிரதமர் மஹிந்தன் சிவசுப்பிரமணியம் வரவேற்புரையாற்றினார். வட்டுக்கோட்டை தீர்மானத்தின் 50வது ஆண்டு மற்றும் ஈழத் தமிழர்களுக்கான பொது வாக்கெடுப்பு என்ற தலைப்பில் நடைபெற்ற சிறப்பு அமர்வில் ஆன் மேக்லின், எஸ். ஸ்ரீதரன், பிரான்சின் லாக்ருனோவ் நகரசபை உதவி மேயர் சபரினா கணேஸ்வரன் மற்றும் சர்வதேச குற்றவியல் சட்டவாளர் லோரன்ஸ் உள்ளிட்டோர் கருத்துக்கள் வழங்கினர். தமிழர்களின் அரசியல் உரிமைகள், தன்னாட்சிக்கான கோரிக்கை மற்றும் அனைத்துலக சமூகத்தின் பங்களிப்பு ஆகியவை இங்கு வலியுறுத்தப்பட்டன. மாலை அமர்வில் கீழ்ச்சபை மற்றும் மேல்சபை உறுப்பினர்கள் இணைந்து கலந்துரையாடல் நடாத்தினர். இதில் தமிழீழத்திற்கான அரசியல் யாப்பு வரைவு தொடர்பான ஆலோசனைகள் மற்றும் கருத்துக்கள் பரிமாறப்பட்டன. மே 20ஆம் திகதி நடைபெற்ற இறுதி நாள் நிகழ்வுகள் சர்வதேச நீதி தொடர்பான ஆவணப்பட திரையுடலுடன் ஆரம்பமானது. பிரான்சின் எம்மினம் இளையோர் அமைப்பின் முயற்சியில் 2 பிரெஞ்சு பெண் ஊடகவியலாளர்களால் தயாரிக்கப்பட்ட இந்த ஆவணப்படம் தமிழர்களின் நீதி போராட்டத்தை மையப்படுத்தியது. திரையிடலுக்கு பின்னர் ஆவணப்படத்தை தயாரித்த பிரெஞ்சு இளையோரும் எம்மினம் அமைப்பினரும் கலந்து கொண்ட நேர்காணல் இடம்பெற்றது. நெதர்லாந்து இளையோர் செயற்பாட்டாளர் லக்சனா யோன் இந்த கலந்துரையாடலை வழிநடாத்தினார். தொடர்ந்து அமைச்சர்களின் அறிக்கைகள் அவையில் சமர்ப்பிக்கப்பட்டு உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு பதிலளிக்கப்பட்டன. இறுதியில் சர்வதேச சட்டவாளர் லோரன்ஸ் மற்றும் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கத்தின் பிரதமர் விஸ்வநாதன் ருத்ரகுமாரன் தமது நிறைவு கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்திருந்தனர். இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்து மெய்வெளியின் மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வெளி.com என்னும் இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மெய்வெளி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். வணக்கம். Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world-class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays.